ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வமத ஜோதிட மகரிஷி என்று பாராட்டு பெற்றதோடு சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா உட்பட ஆஸ்திரேலியாவில் சிட்னி முருகர் கோவில் மற்றும் ஏடிபிசி வானொலியில் சிறப்பு ஆன்மீக நேரலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மன், சுவிட்சர்லாந்து, கனடா, லண்டன் உட்பட மேற்கத்திய நாடுகளில் உள்ள நேயர்களின் இக்கட்டான கேள்விகளுக்கு அப்பட்டமான ஆன்மீக விளக்கங்கள் கொடுத்து வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுகளும் பெற்றதோடு சாணத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் உள்ள தாத்பரியங்களை விஞ்ஞானத்தோடு விளக்கப்படுத்தி ஆளுநர் அவர்களால் ஆன்மீகச் செம்மல் விருது பெற்ற ராஜயோகம் டாக்டர் கே. ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். கடக ராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவங்க, அவங்களோட நம்ம நட்பு வச்சுக்கலாமா? கடகராசியை சேர்ந்தவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு, கொஞ்சம் அல்லல் பட்டு, கொஞ்சம் சிரமப்பட்டு, இன்னும் கொஞ்சம் சொல்ல போனோம் அப்படின்னா கொஞ்சம் அவமானப்பட்டு தான் இந்த உலகத்தில் வெகுமானமாக வாழ்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையில் புரிஞ்சுக்க முடியும். கடகராசியை சேர்ந்த நிறைய பேருக்கு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த எதிர்பார்ப்பு, ஆசை அப்படிங்கிறது எல்லா ராசிக்குமே இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் ராஜயோகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட ராஜயோகம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு, எனக்கு, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ராஜயோகம் புகழ் டாக்டர் ராம் சார் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. நம்மளோட பல சந்தேகங்களுக்கான பதில்கள் இன்னைக்கு கிடைக்க போது அவரை நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்றலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் ஒரு ராசியை வச்சே அவங்களோட கேரக்டரெல்லாம் சொல்கிறது எக்ஸ்பர்ட்னு எங்களுக்கு தெரியும். ஸோ அதில் கடக ராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவங்க, அவங்களோட நம்ம நட்பு வச்சுக்கலாமா? அதாவது கடக ராசி அப்படிங்கிறது கால புருஷ தத்துவப்படி ராசிகளிலேயே 4வது ராசியாக கடகராசி சொல்லப்பட்டிருக்குது. காலம் கலிகாலமாகவே இருந்தால் கூட கலிகாலத்துக்கும் சிறப்பான ராசியாக, பொறுப்பான ராசியாக சாஸ்திர ரீதியாக கடக ராசியைத்தான் சொல்லி வச்சிருக்கிறாங்க கடந்த 5000 வருஷங்களுக்கு முன்பாகவே. அப்படிப்பட்ட கடகராசியை சேர்ந்தவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு, கொஞ்சம் அல்லல் பட்டு, கொஞ்சம் சிரமப்பட்டு, இன்னும் கொஞ்சம் சொல்ல போனோம் அப்படின்னா கொஞ்சம் அவமானப்பட்டு தான் இந்த உலகத்தில் வெகுமானமாக வாழ்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையில் புரிஞ்சுக்க முடியும். கடகராசியை சேர்ந்த நிறைய பேருக்கு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த எதிர்பார்ப்பு, ஆசை அப்படிங்கிறது எல்லா ராசிக்குமே இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்குதோ அல்லது எந்த அளவுக்கு ஆசைகள் இருக்குதோ அதை விட 2 மடங்கு முயற்சி கடகராசிக்கு இருக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அதனால தான் கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது அதிவேகமான வளர்ச்சி கிடைக்கிது அப்படிங்கிறது மகிழ்ச்சியான விஷயமா வந்துட்டு இருக்குது. அந்த வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகலாம். ஆனால் என்ன தாமதமானாலும் அடைய வேண்டிய இலக்கை அடைந்தே தீரக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த கடகராசிக்கு சிறப்பாக வந்துட்டு இருக்குது. கடகராசியை சேர்ந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எந்த துறையை கொடுத்தாலும், அது அரசியலாக இருந்தாலும் சரி, அல்லது ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, அல்லது கலைத்துறையாக இருந்தாலும் சரி, அதில் முதல் நிலையாக வாழ்ந்து காட்டக்கூடிய, முதல் நிலையாக முன்னேறக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த கடகராசிக்கு இருந்துட்டு இருக்குது. சாதாரண டிரைவராக இருந்தாலும் சரி, ஒரு கம்பெனி நிர்வாகமாக இருந்தாலும் சரி, அல்லது கலைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, எந்த துறையில் இருந்தாலும் இவங்க முன்னணியாக எல்லா ராசியை சேர்ந்தவங்களும் எல்லா துறையில் இருந்துக்கிட்டு இருந்தால் கூட கடகராசியை சேர்ந்தவங்க அந்த துறையில் முன்னணியாக இருந்துகிட்டு இருப்பாங்க. அல்லது அந்த துறையில் இதுவரைக்கும் யாரும் செய்யாத சாதனைகளை செய்யக்கூடிய வல்லமையோடு இருந்துகிட்டு இருப்பாங்க. சாதனை அப்படிங்கிறது மற்ற விஷயங்கள்லேருந்து வேறுபடுத்தி இருக்கிறது தான் சாதனை. அந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் வேறுபாடான சிந்தனைகள் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதமாகுது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக தான் இருந்துகிட்டு இருக்குது. கால நேரங்கள் மாறக்கூடிய
அதாவது கிரக பயிற்சிகள் மாறக்கூடிய இந்த மாதிரி சூழல்கள் இருந்தால் கூட எந்த மாதிரியான சூழலாக இருந்தாலும் அந்த சூழலில் வந்து பெருமையான வாழ்க்கை வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதி கடகராசிக்கு அதிகமாக வந்துட்டு இருக்கும். என்ன கடகராசியை சேர்ந்த நிறைய பேருக்கு கல்யாணம் அப்படிங்கிற திருமணம் கொஞ்சம் காலதாமதமாகும். அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத வாதம் அப்படிங்கிற விவாதம் அப்படிங்கிற அந்த திருமண வாழ்க்கையில் தேவையில்லாத வாதம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனால் வாதத்துக்கு மேலே அன்பை பரிமாறக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு தன்னுடைய குழந்தையாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் கணவராக இருந்தாலும் பேருக்கு பாசம் அப்படிங்கிறத விட ஊருக்கு பாசம் அப்படிங்கிறத விட உண்மையான பாசத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த கடகராசிக்கு அதிகமாக தந்துட்டு இருக்குது. பாசத்தின் மூலமாக மோசம் போகக்கூடிய அமைப்பும் கடகராசிக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருந்துட்டு இருக்குது. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக கட்டாக பணம் சம்பாரித்து திட்டாக ஆன்மீக பணிக்கு செலவு பண்ணக்கூடிய காணிக்கை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த கடகராசிக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. நீங்கள் எந்த தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுக்கிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். ஓகே சார். ஸோ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது கடகராசிக்காரர்கள் ரொம்ப நேர்மையானவர்கள், நட்புக்கு ரொம்ப நியாயமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. நன்றி சார். சார், குலதெய்வ விருட்சம் பற்றி இன்னொரு சந்தேகம். குலதெய்வம் தெரிஞ்சவங்க குலதெய்வத்தை வச்சு வழிபடலாம். எனக்கு இஷ்ட தெய்வம் வேற ஒரு தெய்வம், அவங்கள நினச்சி நான் அந்த குலதெய்வ விருட்சத்தை வழிபடலாமா? இல்லை, பொதுவாகவே உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயர் தெரிஞ்சால் நல்லது தான். பெயர் தெரியாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அதாவது குலதெய்வம் தெரிஞ்சது அப்படின்னா குலதெய்வத்தை பெயரை உச்சரிக்கலாம். குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வத்துடைய பெயரை உச்சரிக்கலாம். இன்னும் நிறைய பேர் கஷ்டம் வரும்பொழுதெல்லாம் கடவுளை மாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது. நீங்கள் எந்த கடவுளை மாற்றினாலும் உங்களுடைய கரு உருவாகும் போது உங்களுக்குன்னு நிர்ணயிக்கப்பட்ட யோகங்களை வந்து சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய தகுதி இந்த உலகத்தில் குலதெய்வத்துக்கு மட்டும்தான் மிகுதியாக இருந்துகிட்டு இருக்குது. ஒரு தெய்வத்தை வழிபாடு வைக்கிறதுக்கு இந்த நாளில் வழிபாடு வச்சுக்கோ, அல்லது இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபாடு வச்சுக்கோ, அல்லது இந்த மாதிரி விரதம் இரு, அல்லது இந்த மாதிரியான வழிபாடு முறைகளை கையாளு அப்படிங்கிற விஷயத்தை வந்து சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கலாம். ஆனால் குலதெய்வத்தை பொறுத்தளவுக்கு எந்த மாதிரியான ஒரு சாஸ்திர சம்பந்தம் கிடையாது. நீங்கள் எந்த நேரமாக இருந்தாலும் உங்களுடைய சொந்த கஷ்டத்தை சொல்லி அழ முடியும், பிரார்த்தனை பண்ண முடியும். ஏன்னா அது உங்களுடைய சொந்த குலதெய்வமாக இருக்கிறதுனால தாராளமாக உங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய நீங்கள் வந்து மன்றாடி விரதம் இருந்து பிரார்த்தனை பண்ணினா தான், அல்லது தொடர்ந்து 30 நாள் 40 நாள் பிரார்த்தனை பண்ணினா தான், அல்லது தொடர்ந்து 108 நாள் பிரார்த்தனை பண்ணினா தான் தெய்வ அனுகிரகம் கிடைக்கும் அப்படிங்கிற சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கு மேலே சாதாரணமாகவே நீங்கள் வந்து மந்திரம் சொல்லி வழிபட்டாலும் சரி, அல்லது மந்திரம் சொல்லாமல் மனசுக்குள்ளே நினச்சி அழுது புலம்பினாலும் சரி, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய யோகத்தை கொடுத்தே ஆக வேண்டிய கட்டாயம் உங்களுடைய குலதெய்வத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது. ஒரு மனுஷாலுக்கு எப்படி தலை விதி அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துகிட்டு இருக்குதோ, அந்த மாதிரி உங்களுடைய குலதெய்வத்துக்கும் ஒரு விதி இருந்துகிட்டு இருக்குது. உங்களை வந்து காப்பாற்ற வேண்டிய, கரை சேர்த்த வேண்டிய, இந்த உலகத்தில் யாரெல்லாம் உங்களை சோதித்து பார்த்தாலும் அவங்க முன்னாடி, அதாவது சோதனை பண்ணினவங்க முன்னாடி சாதனை பண்ணக்கூடிய வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குலதெய்வத்துக்கு இருந்துகிட்டு இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக வசதி இருந்து வாய்ப்புகள் இருந்தது அப்படின்னா வருஷம் ஒரு முறை குலதெய்வத்து கோயிலுக்கு போகிறோம். யாராக இருந்தாலும் குடும்பத்தோடு வருஷத்துக்கு ஒரு முறை குலதெய்வத்து கோயிலுக்கு போகணும். வருஷம் ஒரு முறை அப்படிங்கிறதுக்கு மேலே உங்களுக்கு வாய்ப்பு இருந்தது அப்படின்னா மாதம் போகலாம்,
போகலாம், 3 மாதத்துக்கு ஒரு முறை போகலாம், 6 மாதத்துக்கு ஒரு முறை போகலாம். ஆனால் வருஷத்துக்கு ஒரு முறை குடும்பத்தோடு கண்டிப்பாக குலதெய்வத்து கோயிலுக்கு போகணும். அப்படி குலதெய்வத்து கோயிலுக்கு போகிறவங்க, வெளிநாட்டில் உள்ளவங்க இந்த மாதிரி குலதெய்வத்து கோயிலுக்கு போக முடியாமல் இருந்தால் கூட இந்த குலதெய்வ விருட்சம் உங்களுடைய வீட்டில் இருந்துன்னு வைங்களே, அதாவது எந்த நேரமும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுத்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். ராகு காலமாக இருந்தாலும் யமகண்டமாக இருந்தாலும் யமகண்ட நேரத்தில் கூட உங்களுக்கு ஏற்றத்தையோ அல்லது நல்ல விதமான மாற்றத்தையோ கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. சார், கடக ராசியை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அவங்களோட நட்பாக இருக்கலாமான்ற கேள்வி கேட்டேன். நட்புக்கு ரொம்ப நேர்மையானவங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் கேட்ட இன்னொரு கேள்வி, குலதெய்வ விருட்சத்தை நமக்கு பிடிச்ச தெய்வத்தை வச்சு வழிபடலாமான்னு கேட்டேன். அதுக்கும் பதில் கொடுத்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. ஸோ நம்மளோட ராஜயோகம் நேயர்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ராஜயோகம் புகழ் டாக்டர் ராம் சார் அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னார். அது மட்டும் இல்லைங்க, நம்ம ராஜயோகம் டிவியில் ஆன்மீக தகவல்கள், ராசி பலன்கள்னு பல விஷயங்களை பார்த்துட்டே இருக்கோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்க்கணும்னா நீங்கள் ராஜயோகம் டிவியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேரும் பண்ணுங்கள். நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.